அனைவருக்கும் வணக்கம். மெட்டலர்ஜி டாபிக்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதோடைய ஓர்ஸ்ல இருந்து செப்பரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு மெட்டல், நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் காப்பர். ஸோ அது அதனுடைய ஓர்ல இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம், எப்படி பியூரிஃபை பண்ண போறோம், அண்ட் தென் அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first, இந்த extraction of copper ஒரு 6 ஸ்டெப்ல நம்ம பார்க்க போறோம். So first step, ores. So important ores of copper, and then concentration, roasting, smelting, besimerization, and last one refining and uses. So one by one பார்ப்போம் வாங்க. So first, important ores of copper: copper pyrite or chalcopyrite, chalcocite or copper glands, cuprite, malachite green, azurite blue, bornite or peacock ore. So இந்த ஆறும் தான் வந்து ores of copper. So அதுல first இருக்கு இல்லீங்களா, copper pyrite. So this is the chief ore of copper. Almost 76% of copper வந்து இதுல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். So ரொம்ப இம்பார்ட்டன்ட். It's a sulfide ore. 1 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். So first step, crushing and concentration process. So concentration அப்படிங்கிறது இனிஷியல் இம்பூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதில் பர்டிகுலராக இங்கே காப்பரில் என்ன கான்சன்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இஸ் மெயின்லி அப்ளிகபிள் ஃபார் சல்ஃபைட் கண்டென்ட், சல்ஃபைட் ஓர். ஓகேங்களா? ஸோ இங்கே காப்பர் பைரேட் அப்படிங்கிறது இட்ஸ் சல்ஃபைட் ஓர். ஸோ அதனால ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் ஈல்ட்ஸ் நியர்லி 76% ஆஃப் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர். ஓகேங்களா? ரைட். So the crushed ore is suspended in water containing little amount of fine oil. A blast of air is passed through the suspension. The particles mixed with the oil and the float as froth, which is skimmed. Then the gang is sinks to the bottom. இது எல்லாமே இந்த froth flotation நடக்கக்கூடிய process. ஸோ அதுக்கான டயக்ராம் பாருங்க. ஸோ இந்த சேம்பருக்குள்ள நம்ம இந்த சல்ஃபைடு ஒரு நல்ல க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 லேயர் மாதிரி நமக்கு கிடைக்கும். வாட்டர் லவ்விங் ஸ்பீசிஸ் அண்ட் வாட்டர் ஹேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சல்ஃபைட்ஸ் ஓர்லாம் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகாம இந்த பைன் ஆயிலோட மேலே வந்து மிதந்துட்டு இருக்கும். நம்ம உள்ள ஹேரை வந்து ப்ளோ பண்ணி கண்டினியூஸாக ஷேக் பண்ண அதுலேருந்து பிரிஞ்சு ஆயிலோட மேலே வந்து ஃபோம்ஸ் மாதிரி மேலே ஃபார்ம் ஆயிரும். ஃப்ரோத் பபுள்ஸ் கேரிங் சல்ஃபைட் ஓர் பார்ட்டிகல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே ஃபார்ம் ஆயிரும். அண்ட் தென் தேவையில்லாத இருக்கக்கூடிய அன்வான்ட் இம்பியூரிட்டிஸ்லாம் கேங் அடியில் செட்டில் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்ம்ஸை மட்டும் ஃபர்தராக எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்வால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ பாருங்க. ஓகே, தென் கான்சென்ட்ரேஷனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரோஸ்டிங். ரோஸ்டிங் வந்து நம்ம சிம்பிளா இட்ஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். இட்ஸ் சிம்பிளி ஹீட்டிங். ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் ஓரை எடுத்து ஒரு சேம்பர்ல வச்சு எக்ஸஸ் ஆஃப் ஏர், சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதிகமாக கொடுத்து ஹீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ரோஸ்டிங். ஸோ டியூரிங் த ரோஸ்டிங் ப்ராசஸ் மாய்ச்சர், வாலடைல் இம்பூரிட்டிஸ் அண்ட் சல்பர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இந்த மாதிரி அன்வான்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஆக்சைட்ஸா எலிமினேட் ஆகும். அண்ட் தென் ரோஸ்டிங்ல காப்பர் பைரைட் வந்து அதனுடைய சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயனா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, Cu2s plus 2Fes and SO2, sulfur dioxide. Sulfur in the sulfur dioxide, arsenic and antimony எல்லாமே அதனுடைய ஆக்சைட்ஸா ரிமூவ் ஆகும். தென் வாலடைல் இம்பூரிட்டிஸ் ஆவியாகக்கூடியது. ஸோ இப்போ ஜென்ரலாக ஹீட் பண்ணா எவாபரேட் ஆயிரும். ஸோ இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ்ல அதுதான் செய்ய போறோம். அண்ட் தென் ஸோ இதுதான் ரோஸ்டிங்கான டயக்ராம். இதுல ஸ்லாக் அப்படிங்கிறது அன்வான்ட் இம்பூரிட்டிஸ் அதெல்லாம் போயிட்டு இந்த மேட்டின் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய இன்கிரீடியன்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங். இட்ஸ் a reduction process. The roasted ore is mixed with powdered coke and sand. It is heated in the blast furnace to obtain matte, Cu2s plus Fes. அந்த காம்பினேஷன் தான் matte அப்படின்னு சொல்லுவோம். And slag. So slag உங்களுக்கே தெரியும், unwanted material. So it is removed as a waste. So the slag floats over the molten matte of copper.
ஸோ அந்த மேட்டிக்கு மேல வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா மிதந்துட்டு இருக்கும், லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை தனியா ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேட்டியை மட்டும் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் Bessemerization. The molten matte is transferred to Bessemer converter in order to obtain blister copper. Blister copper it's not a pure one. So on the pure form ku munadi irukkudiya stage. Ferrous sulfide from matte is oxidized to ferrous oxide, which is removed as a slag using silica. Matte la vandu pathina Cu2s plus FeS nu sonnum illaya. So அந்த ferrous sulfide ferrous oxide convert பண்ணி then will removed as a slag. It is converted to copper in a special furnace which is known as Bessemer converter. இந்த process எல்லாம் நடக்கக்கூடிய அந்த சேம்பருக்கு பேர் தான் Bessemer converter அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். When air is blown through the matte, the following reactions are takes place. So இந்த Bessemer converterல நம்ம ஏரை வந்து உள்ள பாஸ் பண்ணோம், supply of oxygen கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே it get oxidized. இப்படி oxidize ஆகும்போது iron silicate FeSiO3 இங்க இருக்கு லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ சிலிகேட் அது ஸ்லாகா வெளியே போயிடும் அண்ட் ஃபைனலி வில் கெட் காப்பர். ஓகேங்களா? எல்லாமே ஆக்சைட்ஸா ரிமூவ் ஆயிட்டு நமக்கு காப்பர் மட்டும் தனியா கிடைக்கும். தட் காப்பர் obtained is called blister copper because as it solidifies sulfur dioxide hydrogen, அதுல இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாமே ஹைட்ரஜன் வெளியே போயிடும், மறைஞ்சிடும். 98% of pure copper and 2% of impurities in it. It escapes out producing blister on its surface. So அந்த sulfur dioxide வெளியே போயிட்டு will get blister copper. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பிளிஸ்டர் காப்பருடைய டயக்ராம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்க டாட் டாட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த சின்ன சின்ன டாட்டா இருக்கு, அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை ஃபைனலாக நம்ம பியூரிஃபை பண்ணி 100% பியூர் காப்பரை நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளிஸ்டர் காப்பர் அண்ட் இதுதான் பெசமர் கன்வெர்ட்டர், ஒரு பெரிய சேம்பர். ஸோ பிளிஸ்டர் காப்பரை நம்ம இந்த சேம்பர்ல இருந்து தான் எடுப்போம். மேட்டியை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை முன்னால நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சேம்பர் தான் அந்த டயக்ராம். ஸோ பிளிஸ்டர் காப்பருக்கு அடுத்து, ஏன்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிறது 98% தான் பியூர்னு சொல்லியிருக்கோம். அந்த ரிமைனிங் 2% இம்பியூரிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிஃபைனிங். ஓகேங்களா? ஸோ ரிஃபைனிங் அப்படிங்கிறது என்ன மெத்தட் வச்சு பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போவோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ராலிசிஸ்னா என்னன்னு தெரியும், லோயர் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தெர் ஆர் 3 காம்போனன்ட்ஸ் ஆர் மெயின்லி நீடட். ஸோ கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட். ஓகே, இங்க ரிஃபைனிங், இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்ல கேத்தோட என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா a thin plate of pure copper metal வந்து நம்ம கேத்தோட எடுத்துக்கிறோம், which is coated with graphite to remove deposited copper. ஸோ அந்த பியூர் காப்பர் மெட்டல் மேல கிராஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போதான் புதுசா டெபாசிட் ஆகக்கூடிய காப்பரை வந்து ரிமூவ் பண்றது ஈஸியா இருக்கும். அண்ட் ஆனோட் a black of impure copper metal, that means blister copper, பெசிமரைசேஷன்ல நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அது வந்து ஆனோட எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரோலைட் நமக்கே தெரியும், டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டல். ஸோ இங்க காப்பர் அப்படின்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் அசிடிஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இங்க சல்ஃபியூரிக் ஆசிட் எதுக்காக ஆட் பண்றோம்னா டு இன்க்ரீஸ், டு ஸ்பீட் அப் த எலக்ட்ரான்ஸ், அயான்ஸோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடா இருக்கணுங்கிறதுக்காக கேட்டலிஸ்டா வந்து நம்ம என்ன பண்றோம், சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ரியாக்ஷன்ஸ் அட் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ அந்த பிளிஸ்டர் காப்பர் எலக்ட்ரிசிட்டியை நம்ம பாஸ் பண்ணும்போது Cu2+ மாறிடும், 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. அந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பியூர் காப்பரா கேத்தோட்ல போய் கோட் ஆகும். இது கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். When electric current is passed through the electrolytic solution, pure copper gets deposited at cathode. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காப்பர் வந்து கேத்தோட்ல டெபாசிட் ஆகும். The impurities settle at the bottom of the anode. அந்த 2% impurities சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அது bottom of the anodeல செட்டில் ஆகும். ஸோ அதுக்கு பேரு ஆனோட்ல அடிபாகத்துல போய் செட்டில் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆனோட் மட். மட்னா மண், இந்த வேஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இது ஆனோட்ல டெபாசிட் ஆகிறதுனால அதுக்கு பேரு ஆனோட் மட். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் திஸ் த டயக்ராம். ஸோ கேத்தோட் அண்ட் ஆனோட். ஸோ ஏற்கனவே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அயான்ஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்போம்.
ஸோ அதில் பாசிட்டிவ் இஸ் ஆனோட் அண்ட் நெகட்டிவ் இஸ் கேத்தோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அது சார்ஜ் பார்த்துக்கோங்க. ஸோ கேத்தோடு பியூர் மெட்டலாக எடுத்துக்கிறோம். அதில் இஸ் கேத்தோடு. ஸோ அது மேலே கிராஃபைட் வந்து நான் கோட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஆனோட், ஸோ இம்பியூர் மெட்டல் பிளிஸ்டர் காப்பர் பண்ணியிருப்போம். இது வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அயனைஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய அந்த காப்பர் 2+ எல்லாம் இங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இதில் கோட் ஆகும். அண்ட் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஆனோடுக்கு கீழே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு பேர் ஆனோட் மட். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் ஃபைனல் யூசஸ் ஆஃப் காப்பர். ஸோ உங்களுக்கே தெரியும் காப்பர் வந்து நிறைய யூசஸ் இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் manufacturing electric cables and other electrical appliances, and then making utensils, containers, calorimeter and coins. It is used in the electroplating and it is alloyed with gold and silver for making coins and jewels. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அல்லாய்ஸ் டாபிக்ல கோல்டு மட்டும் தனியாக வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அல்லாய்டு வித் காப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு காப்பரோடது. ஸோ இந்த மெயின் யூசஸ் அப்படிங்கிறது இந்த 4 தான். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், அதனுடைய ஓர்ஸ்ல இருந்து எப்படி பியூரிஃபை பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.